ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. நம்ம சேனலில் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான தமிழ் தகுதி தேர்வுக்கு டெஸ்ட்டு சீரீஸ் போட்டுட்ருக்கோம் இல்லையா. இது வரைக்கும் நம்ம 4 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் 5, அதாவது 10th தமிழில் இயல் 5லேருந்து 50 கேள்விகள் அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம 4 டெஸ்ட்டில் 200 கேள்விகள் முடிச்சிருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 201லேருந்து 250 வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன், ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்பவர் யார்? ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்பவர் யார்? ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, மனவை முஸ்தபா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதது என்பவர் யார்? ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாதது என்பவர் முகு ஜெகநாத ராஜா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று பதில் கூறுவது டேஸ். விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று பதில் கூறுவது டேஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, உற்றது உரைத்தல் விடை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? கால் வலிக்கிறது, ஸோ இப்போ வலிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ அதாவது உற்றது உரைத்தல். இது கால் வலிக்கும் அப்படின்னா உருவது குரல் விடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே கால் வலிக்கிறதுன்னு கொடுக்குறாங்க, இது உற்றது உரைத்தல் விடை அப்படின்னு தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று பதில் கூறுவது டேஸ். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று பதில் கூறுவது டேஸ். ஓகேவா? ஸோ கேள்வியில் கதை எழுத தெரியுமான்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு கட்டுரை எழுத தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் இனமொழி விடை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, உனக்கு படிக்க தெரியாது என்னும் நூல் யாரை பற்றியது? ஓகேவா? உனக்கு படிக்க தெரியாது என்னும் நூல் மேரி மெக்லியூட் பெத்யூன். ஸோ அவர்களை பற்றின நூல் தான் இது. நெக்ஸ்ட் ஒன், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா என்ற நூலினை எழுதியவர் யார்? திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா என்ற நூலினை எழுதியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பரஞ்சோதி முனிவர். ஓகேவா? திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா இந்த நூலுடைய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். நெக்ஸ்ட்டு, சொல்லேர் உள்ளவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உள்ளவன் இக்கூற்றுக்கு உரிய மன்னன். சொல்லேர் உள்ளவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உள்ளவன் இக்கூற்றுக்கு உரிய மன்னன். ஸோ இது பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, பெருஞ்சேரல் இரும்பறை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, வேதாரண்ய புராணம் என்னும் நூலினை இயற்றியவர்? வேதாரண்ய புராணம் என்னும் நூலினை இயற்றியவர். ஸோ இதுவுமே பரஞ்சோதி முனிவருடைய நூல் தான். நெக்ஸ்ட்டு, மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் வரிகள் இடம்பெறும் செப்பேடு டேஸ். ஓகேவா? மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் வரிகள் இடம்பெறும் செப்பேடு. இதுக்கு ஆன்சர் சின்னமனூர் செப்பேடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த லைன்ஸை கொடுத்துட்டு இதில் எதை பற்றி சொல்கிறாங்க, ஸோ அந்த மாதிரி கூட கேள்வி கேட்பாங்க. ஸோ இப்போ நமக்கு இது எந்த செப்பேடுன்னு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சின்னமனூர் செப்பேடு. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வாழ்க்காவிலிருந்து கங்கை வரை என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் ராகுல் சாங்கித்யாயன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, செஞ்சிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர் நீங்கு சேர்ப்பீர் என்றவர் யார்? செஞ்சிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொணர் நீங்கு சேர்ப்பீர் என்றவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, பாரதியார் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் யார்? ஓகேவா?
சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா செய்குதம்பி பாவலர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது நீதி வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் உண்டு இல்லையா, அதோடைய ஆசிரியரான செய்குதம்பி பாவலர் அப்படி தான் சதாவதானின்னு சொல்லிட்டு பட்டம் பெற்றிருப்பார். இது நெக்ஸ்ட்டு அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற வரிகள் இடம்பெறும் நூல். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற வரிகள் இடம்பெறும் நூல் பார்த்தோன்னா நீதி வெண்பா. இதோடைய ஆசிரியர் வந்து செய்குதம்பி பாவலர். அண்ட் இந்த லைன்ஸில் வந்து கல்வியை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர். பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் பார்த்தோன்னா திருமறைக்காடு. தென் நெக்ஸ்ட்டு திருவிளையாடற் புராணம் டேஸ் காண்டங்கள் டேஸ் படலங்கள் உடையது. அதாவது திருவிளையாடல் புராணத்தில் எத்தனை காண்டங்கள் எத்தனை படலங்கள் உண்டுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. காண்டங்கள் 3 காண்டங்கள் உண்டு. படலங்கள் பார்த்தோன்னா 64 படலங்கள் உண்டு. ஓகேவா. இந்த 3 காண்டங்கள் என்னலாம் அப்படின்னா மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் சொல்லிட்டு 3 காண்டங்கள் உண்டு. அதுபோக 64 படலங்கள் உண்டு. ஓகேவா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். தென் நெக்ஸ்ட்டு கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை என்ற வரிகள் இடம்பெறும் நூல் எது? ஓகேவா. கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துரை. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐங்குறு நூறு அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு விடை எத்தனை வகைப்படும்? ஓகேவா. விடை எத்தனை வகைப்படும்? விடை 8 வகைப்படும். வினா அப்படிங்கிறது 6 வகைப்படும். ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது டேஸ் விடை. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது டேஸ் விடை. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வினா எதிர் வினாதல். ஸோ நம்ம ஒரு கேள்வி கேட்டால் மறுபடியும் நம்மளை இன்னொரு கேள்வி கேட்குறது. ஓகேவா. அதான் வினா எதிர் வினாதல் விடை. தென் நெக்ஸ்ட்டு நுவன்ற இச்சொல்லின் பொருள் டேஸ். நுவன்ற அப்படின்னா சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பொருள். தென் நெக்ஸ்ட்டு மாசற விசித்த வார்புரு வல்பின் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஓகேவா. மாசற விசித்த வார்புரு வல்பின் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஸோ இது ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஓகேவா. பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 17ஆம் நூற்றாண்டு. ஸோ இந்த நூற்றாண்டுலாம் குமரகுருபரரும் இதே காலம்தான். ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு செய்குதம்பி பாவலர் நினைவை போற்றும் வகையில் எங்கு மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளது? செய்குதம்பி பாவலர் நினைவை போற்றும் வகையில் எங்கு மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளது? ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி இடலாக்குடி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. இடலாக்குடியில் செய்குதம்பி பாவலருக்கு மணிமண்டபமும் பள்ளியும் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு செய்குதம்பி பாவலர் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்டு பெற்ற நாள். செய்குதம்பி பாவலர் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்டு பெற்ற நாள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1907 மார்ச் 10 அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். அண்ட் இது எந்த இடத்துல வச்சு நடந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவை எவை? ஓகேவா. கீழ்கண்டவற்றுள் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவை எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம் இந்த 4 நூல்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்ட நூல்கள். ஓகேவா. பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம். ஓகேவா.
தென் நெக்ஸ்ட்டு புண்ணியனே சிறியவர்களின் குற்றம் பொறுப்பது பெரியவருக்கு பெருமை அல்லவா என்று தன் குற்றத்தை பொறுக்க வேண்டி போற்றியது யார்? புண்ணியனே சிறியவர்களின் குற்றம் பொறுப்பது பெரியவருக்கு பெருமை அல்லவா என்று தன் குற்றத்தை பொறுக்க வேண்டி போற்றியது யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாண்டிய மன்னன். நெக்ஸ்ட்டு காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் என்று குறிப்பிடுபவர் யார்? காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் என்று குறிப்பிடுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா குலோத்துங்கன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் சி. இது நெக்ஸ்ட்டு அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறளில் அமைந்து வரும் பொருள்களின் வகையை தேர்ந்தெடு. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் முறை நிரல் நிறை பொருட்கள்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது அன்புக்கு அரண், பண்புக்கு பயன், சொந்த மாதிரி நேராக இது வந்து பொருள் கொடுற மாதிரி இருக்கும். முறை நிரல் நிறை பொருட்கள்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி எதிர் நிரல் நிறை பொருட்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உண்டு, ஒரு குறள். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இதை செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது. இதை செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை, ஓகேவா? இது பாருங்கள், வினாயதர் வினாதலுக்கும் ஏவல் விடைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வந்து இருக்குது. அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று போற்றுபவர் யார்? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும், பாரதியார் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறும் நூல் யாது? கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறும் நூல் வந்து வெற்றி வேர்க்கை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு துளிர் பார்த்தாள், இது வந்து எவ்வகை தொடர், ஓகேவா? துளிர் பார்த்தாள். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு துளிர் அப்படிங்கிறது ஒரு எழுவாய். ஸோ அதை வச்சு வந்திருக்கனால இதை நம்ம எழுவாய் தொடர்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஓகேவா? எழுவாய் தொடர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு குட்டி இளவரசன் என்ற நூலை தமிழில் எழுதியவர். குட்டி இளவரசன் என்ற நூலை தமிழில் எழுதியவர் வந்து வே ஸ்ரீராம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு ஒரு பொறுத்துக இலக்கணத்தை வச்சு தான் வந்திருக்குது. இது வந்து பார்த்தோன்னா அருணா ஓடாதே அப்படிங்கிறது விழித்தொடர், ஓகேவா? அருணா ஓடாதே, ஸோ இது வந்து விழித்தொடர். வந்த குழந்தை அப்படிங்கிறது பெயரச்சு தொடர். கதையை சொன்னார், ஓகேவா? இது வந்து ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவம் வந்துருக்குது, இது வந்து வேற்றுமை தொடர். பார்த்து சிரித்தாள் அப்படிங்கிறது வினையச்ச தொடர், ஓகேவா? அருணா ஓடாதே இது வந்து விழித்தொடர். வந்த குழந்தை வந்து பெயரச்ச தொடர். கதையை சொன்னார் வேற்றுமை தொடர். பார்த்து சிரித்தாள் இது வந்து வினையச்ச தொடர், ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா 4, 2, 1, 3. தென் நெக்ஸ்ட்டு ரவீந்திரநாத் தாகூர் டேஸ் மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகு அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. ரவீந்திரநாத் தாகூர் வந்து கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார். அதை அவரே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அதனால் அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கும். இந்த கீதாஞ்சலி அவர் எந்த மொழியில் ஃபஸ்ட்டு எழுதினார் அப்படிங்கிறது தான் கேள்வியாக அங்கே இருக்குது, ஓகேவா? ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா வங்கமொழி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர், ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் பி, வங்கமொழி. நெக்ஸ்ட்டு இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம் டேஸ். இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம் டேஸ், ஓகேவா? இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, திருவாலவாய் காண்டம். நெக்ஸ்ட்டு ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்குறாங்க. கூற்று வந்து மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று குறிப்பிடுவார்கள். காரணம் மொழிபெயர்ப்பு அதிகமான பன்மொழி பகிர்வை தருகிறது, ஓகேவா? கூற்று
மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று குறிப்பிடுவார்கள். காரணம் மொழிபெயர்ப்பு அதிகமாக பன்மொழி பகிர்வை தருகிறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா கூற்று வந்து கரெக்டு, பட் காரணம் வந்து தவறு. ஓகேவா, மொழிபெயர்ப்பை பயன்கலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, கரெக்டு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மொழிபெயர்ப்பு அதிகமான கருத்து பகிர்வை தரும். ஓகேவா, ஸோ இது வந்து தவறானது. ஸோ அப்போ நமக்கு கூற்று சரி, காரணம் தவறு அப்படிங்கிற ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு, தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறுவது டேஸ். தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்று கூறுவது டேஸ். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, திருக்குறள் தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு சொல்லியா, அந்த குறள் வச்சு தான் வந்திருக்குது. ஆன்சர் வந்து திருக்குறள் தான் கரெக்ட். தென் நெக்ஸ்ட்டு பொறுத்துக சொற்பொருள் வச்சு தான். தார் அப்படின்னா மாலை, தமர்னா உறவினர், கவரி அப்படின்னா சாமரை, என்ன அப்படின்னா அசைச்சொல். ஓகேவா, தார்னா மாலை, தமர்னா உறவினர், கவரி சாமரை, என்ன அப்படிங்கிறது அசைச்சொல். தென் நெக்ஸ்ட்டு கேள்வி நான், இதோடைய இலக்கண குறிப்பு தருக. ஓகேவா, கேள்வி நான் அப்படிங்கிறதுடைய இலக்கண குறிப்பு பார்த்தோன்னா இது வந்து ஒரு வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேள்வினான் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். அடுத்தது வேப்பமலர் மாலையை அணிந்தவன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பாண்டியன் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, வேப்பமலர் மாலையை அணிந்தவன் வந்து பாண்டியன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தென் நெக்ஸ்ட்டு, கீழ்காண்பவர்களுள் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் யார்? ஓகேவா, கீழ்காண்பவர்களுள் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் யார்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, கமல் ஆலயன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, கீழ்காண்பவர்களுள் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் கமல் ஆலயன். நெக்ஸ்ட்டு, கமல் ஆலயனின் இயற்பெயர் என்ன? ஓகேவா, அதாவது உனக்கு படிக்க தெரியாது சொல்லிட்டு ஒரு நூல் இருக்கு இல்லையா, அதோடைய ஆசிரியரான கமல் ஆலயனின் இயற்பெயர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வே குணசேகரன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கீழ்காண்பவற்றுள் குறிப்பு விடை எது? ஸோ கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் குறிப்பு விடை என்னன்னு சொல்லிட்டு கேட்காங்க. ஓகேவா, சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை. இதில் குறிப்பு விடை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏவல் விடை அப்படிங்கிறது தான். மற்ற 3மே வந்து வெளிப்படை விடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஏவல் விடை அண்ட் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய மற்ற எல்லாமே குறிப்பு விடை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. தென் நெக்ஸ்ட்டு, தவறான இணைகள் எத்தனை உள்ளன? ஸோ இதுவுமே வந்து கலைச்சொற்கள் வச்சு தான் இருக்குது. இதில் தவறான இணைகள் வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எம்ப்ளம் அப்படிங்கிறது குறியீடுன்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தவறானது தான். எம்ப்ளம் அப்படின்னா சின்னம் சொல்லிட்டு சொல்லலாம். தென் நெக்ஸ்ட்டு, இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது அறிவியலாளர்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே தவறானது. இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து அறிவியலாளர்னு சொல்லிட்டு இருக்குது, அதனால் தவறு. தென் நெக்ஸ்ட்டு, தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு, பட் இங்கே வந்து ஆய்வுகள்னு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே தவறு. சிம்பலிசம் அப்படின்னா குறியீட்டியல். ஸோ இது வந்து கரெக்டானது. ஓகேவா, ஸோ நமக்கு கொஸ்டின் வந்து தவறான இணைகள் எத்தனை இருக்குன்னு கேட்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3 இணைகள் வந்து தவறாக இருக்குது. ஓகேவா, ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, 3 இணைகள் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு, சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற பாடல் வரியின் ஆசிரியர். சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு, இதோடைய ஆசிரியர் வந்து ஆப்வியஸாக பாரதியார் தான். தென் நெக்ஸ்ட்டு, இடைக்காடனாரின் சொல் டேஸ் போல் இறைவனின் திருச்செவியில் சென்று தைத்தது. இடைக்காடனாரின் சொல் டேஸ் போல் இறைவனின் திருச்செவியில் சென்று தைத்தது. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, வேர்படை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, இடைக்காடனாரின் சொல் வேர்படை போல் இறைவனின் திருச்செவியில் சென்று தைத்தது. தென் நெக்ஸ்ட்டு, அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருந்துவதும் டேஸ் என்றே போற்று. ஓகேவா, அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவதும் டேஸ் என்றே போற்று.
இதுக்கு வந்து ஆன்சர் கல்வி அப்படின்னு சொல்லி தான் வரும். அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போட்டு. ஸோ இந்த வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு விடை எத்தனை வகைப்படும்? ஓகேவா? விடை அப்படிங்கிறது 8 வகைப்படும். வினா அப்படிங்கிறது வந்து 6 வகைப்படும். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கவரி என்று சொல்லின் பொருளை கண்டறிக. கவரி அப்படின்னா சாமரை அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு யாப்படி பலவினும் கோப்படை மொழிகளை ஏற்புள்ளி இசைப்பது டேஸ் பொருட்கள் என நன்னூல் கூறுகிறது. யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புள்ளி இசைப்பது டேஸ் பொருட்கள் என்று நன்னூல் கூறுகிறது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, கொண்டு கூட்டு பொருட்கள். ஓகேவா? அதாவது இந்த லைன்ஸ் வந்து இப்படி வரும். யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புள்ளி இசைப்பது கொண்டு கூட்டே. ஸோ அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அதில் வந்து அந்த கேள்வி கேட்டிருக்கேன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கொண்டு கூட்டு பொருட்கள். ஸோ அவ்வளோதான். இதோட டெஸ்ட் நம்பர் 5 வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இதோட நம்ம வந்து 250 கேள்விகள் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.